பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 பேர்லேயே இருக்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் தான் இதோட பேசிக் பர்பஸ். ஓகே, இந்த தப்பான வழியில் சம்பாரித்த பணத்தை மறுபடியும் வேறு எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை எக்கனாமிக் க்ரைம்ஸ்லையோ யூஸ் பண்ணக்கூடாது. அதை தடுக்கிறதும் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டோட முக்கியமான ஒரு பர்பஸ். கம்பேட் சேனலைசிங் த மணி இன்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரைம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் தான் கவர்மெண்ட்டுக்கு பவர் தருது. எதுக்கு? இந்த தப்பான வழியில் சம்பாரித்த பணத்தை ஃபொர்ஃபீட் பண்ணுறதுக்கு அல்லது சீஸ் பண்ணுறதுக்கான பவர் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் 2002 தான் கவர்மெண்ட்டுக்கு தருது. ஸோ பிஎம்எல்ஏ ஆக்ட் provides for confiscation of property derived from money laundering. Now section 3 of prevention of money laundering act 2002 யாரெல்லாம் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யார் மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டாங்களோ அவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது, அவங்களுக்கு துணையாக இருக்கிறவங்களும் குற்றவாளி தான், அல்லது அந்த சொத்தை யூஸ் பண்ணுறவங்களும் குற்றவாளி தான், அல்லது இந்த தப்பான வழியில் சம்பாரித்த பணத்தை தன் வசம் வச்சுருக்கவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. Whosoever directly or indirectly attempts to indulge or knowingly assist or knowingly is a party or is actually involved in any process or activity connected proceeds of crime, including its concealment, hiding, possession, acquisition or use, and projecting or claiming it as untainted property shall be guilty of offense of money laundering. ஸோ யார் இந்த பணத்தை வச்சுருக்காங்களோ அவங்க கூட மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டதாக தான் கருதுகிறாங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் மணி லாண்ட்ரிங். ஸோ மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டால் 3 to 7 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் அதிகபட்சமாக பெனால்ட்டி 5 லட்சமும் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த மணி லாண்ட்ரிங் இஃப் இட் இன்வால்வ்ஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், ஸோ நார்கோட்டிக் ட்ரக்ஸில் சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருந்தது அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years அண்ட் ஃபைன் up to 5 lakhs. Attachment, adjudication, confiscation, section 5 of PMLA act. This is something different and something interesting. மற்ற ஆக்டுக்கும் இதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸே இந்த செக்ஷன் 5 தான். ஏன் அப்படின்னா மற்ற ஆக்டெல்லாம் அட்ஜுடிகேஷன் ஃபஸ்ட், அட்டாச்மெண்ட் நெக்ஸ்ட், அப்புறம் தான் கன்ஃபிஸ்கேஷன். அதாவது முதல்ல ஜட்ஜ்மெண்ட், ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் அவர் சொத்தை அட்டாச் பண்ணி ஜப்தி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு கம்ஸ் அட்டாச்மெண்ட், தென் அட்ஜுடிகேஷன் அண்ட் கன்ஃபிஸ்கேஷன். அதுவும் இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா டைரக்டர் அல்லது டெப்டி டைரக்டருக்கு இஃப் தே ஹாவ் எனி சஸ்பீஷியஸ் ஆர் எனி ரீசன் டு பிலீவ் இந்த ப்ராப்பர்ட்டி தப்பான வழியில் தான் வந்தது அப்படின்னு இஃப் தே ஹாவ் எனி ரீசன் டு பிலீவ், அந்த இதில் கோட் பண்ணியிருக்க வேர்டு அதுதான், ரீசன் டு பிலீவ், தென் ஹீ கேன் அட்டாச் எனி ப்ராப்பர்ட்டி. அட்டாச் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஜட்ஜ்மெண்ட்டில் ஆமாம் இது தப்பான வழியில் தான் சம்பாதிக்கப்பட்ட பணம் அப்படின்னு உறுதியாயிடுச்சு அப்படின்னா அந்த சொத்து ஜப்தி செய்யப்படும். இல்லை அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா இந்த பணம் திருப்பி அவர்கிட்டயே ஒப்படைக்கப்படும். அப்போது இந்த ஆக்ட் செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் வந்து இப்போது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே தான் இருக்கே தவிர இவர் குற்றவாளி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய இது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை சட்டத்துக்கோ கிடையாது. தான் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட எவிடன்ஸ் எல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே தான் இருக்குது. செக்ஷன் 5. ஓகே, செக்ஷன் 5. The director or deputy director appointed for the purpose of this section can attach any property if he has reason to believe, but the reason should be recorded in writing. இது ஒரே ஒரு கார்டு தான் வந்து அந்த அஃபெண்டர் மேலே ரீசன் டு பிலீவ் இருந்தாவே he can attach any property. ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது ஷெட்யூல்டு அஃபென்சஸ் மூலமாக ஜென்ரேட் செய்யப்பட்ட ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு சம்பாதிக்கப்பட்ட பணம் தான் மணி லாண்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நபர் மேலே ஷெட்யூல்டு அஃபென்சஸ் ஆக்டில் ஒரு 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 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதாவது கண்டிஷன், கம்ப்ளைண்ட் ஹேஸ் டு பி ஃபைல்டு இன் ரிலேஷன் டு ஷெட்யூல்டு அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 173 ஆர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973, 2 ஆர் 1974. ஸோ அந்த நபர் மேலே ஷெட்யூல்டு அஃபென்ஸ் அந்த கேட்டகரியில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் மேலே இருக்கக்கூடிய ரீசன் டு பிலீவ் அப்படிங்கிறத காமிச்சு அவரோட சொத்தை ஜப்தி பண்ணலாம். Powers of adjudicating authority regarding summons, production of documents and evidence.
ஓகே, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு என்னெல்லாம் பவர் வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன். எஸ், ஒரு கேஸ் பதிவாச்சு அப்படின்னா அதை பற்றின முழுசாக டிஸ்கவர் பண்ணுறதும் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது பவர் எல்லா அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கும் இருக்கிற மாதிரியே தான் இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கும் இருக்குது. கேன் என்ஃபோர்ஸ் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் எனி பர்சன் இன்க்ளூடிங் ஆஃபீஸர் ஆஃப் அ பேங்கிங் கம்பெனி ஆர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அ கம்பெனி. இதில் பாருங்கள், இவங்க யாரை வேணாலும் சமன் பண்ணி கோர்ட்டுக்கு வர வைக்கலாம். பேங்கிங் ஆஃபீஸர் ஆஃப் அ பேங்கிங் கம்பெனி ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆர் கம்பெனி. இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன் இன்க்ளூட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆல்சோ. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். கம்பெலிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ அவங்க எந்த ரெக்கார்ட் கேட்டாலும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சிஃப் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் அல்லது அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம், அவங்க எது கேட்குறாங்க, அல்லது டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்ட வவுச்சர் எது கேட்டாலுமே நம்ம அவங்க முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ரிசீவிங் எவிடன்ஸ் ஆன் அஃபிடவிட். எஸ், அந்த அப்பியர் ஆகக்கூடிய ஆஃபீஸரோட எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இஷ்யூ கமிஷன்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, செக்ஷன் 2(1)L என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 45 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1934 அண்ட் இன்க்ளூட்ஸ் எ சிட் ஃபண்ட் கம்பெனி, எ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், எ ஆத்தரைஸ்டு பர்சன் as payment system operator, a non-banking financial company and the Department of Post in Government of India. Okay, so financial institution ங்கிற வேர்டில் இந்தியா போஸ்ட்டும் அடங்கும் அப்படிங்கிற தெளிவான ஒரு டெஃபினேஷன் இதில் இருக்குது.